சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபரை RPF போலீசார் துரத்தி சென்று பிடித்த CCTV காட்சி வெளியாகியுள்ளது. நபரை கைது செய்ததுடன் அவரிடமிருந்து 5 செல்போன், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொடர்ச்சியாக செல்போன் மற்றும் லேப்டாப்களை திருடிய நபரை RPF போலீசார் துரத்தி சென்று பிடித்திருக்கிறார்கள். இது தொடர்பான CCTV காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சார்ஜ் போடும்பொழுது செல்போன் திருடு போனதாகவும், அதே போன்று பையில் இருக்கக்கூடிய லேப்டாப் ஆகியவை திருடு போவதாகவும் ரயில்வே காவல்துறையினருக்கும் RPF காவல்துறையினருக்கும் புகார்கள் சென்றிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் CCTV காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதில் ஒரு நபர் சந்தேகத்திற்கிடமாக சுற்றி திரிவது தெரிய வந்தது. அந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொள்ளும் நேரத்தில் அந்த நபர் போலீசாரை தட்டிவிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடி இருக்கிறார். உடனடியாக மற்ற காவல்துறையினர் உடனடியாக அந்த நபரை துரத்தி சென்று பிடித்திருக்கிறார்கள். மேலும் பிடித்த நபரிடம் இருந்து 5 செல்போன்கள், அதே போன்று லேப்டாப், 1,90,000 மதிப்புள்ள விலை உயர்ந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து RPF போலீசார் அந்த நபரை ரயில்வே காவல்துறையினர் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த ஒப்படைத்த பிறகு அந்த நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.